வணக்கம். மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது சென்னைக்கு நேர் கிழக்கே நீடித்து வந்த ஒரு லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி சென்று வலுவிழப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான காற்று, மேற்கு காற்றுடைய தீவிரம் என்பது இனிமேல் நம்மளுடைய தமிழகத்திலையும் சரி கேரளாலையும் சரி ஒட்டுமொத்த அதாவது அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தீவிரமாகவே இருக்கும். காரணம் என்னவென்றால் மும்பைக்கு மும்பைக்கு மேற்கு திசையில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு உருவாக போகுது. தீவிரமான புயல்னு கூட சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா அந்த புயல் உருவாகி தொடர்ந்து நம்மளுடைய குஜராத்தை நோக்கி நகரப்போகுது. இன்னொரு பக்கம் வங்கக்கடல்லையும் ஒரு நிகழ்வு உருவாகி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி சென்று புவனேஸ்வருக்கு போக போகுது. இந்த இரண்டு நிகழ்வுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வானிலை எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மே 20ஆம் தேதி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா சென்னையில் ஆங்காங்கே லேசான தூறல் சாரல் மேகமூட்டமாக காணப்படுது. இன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளாவோட மங்களூர் கோழிக்கோடு இந்த பகுதிகளெல்லாம் ஒரு தீவிரமான மழையை எதிர்பார்க்கலாம். இன்று மதியானத்திலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை என்பது கேரளாவோட அதாவது வடக்கு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். அது படிப்படியாக அந்த மேகக்கூட்டங்கள் நம்மளுடைய அரபிக்கடல் பகுதியிலேருந்து உள்ளே வரும். அப்படியே கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட ஒட்டுமொத்த பகுதி பெங்களூரு இந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் அப்படியே தெலுங்கானா நம்மளுடைய வடக்கு தமிழகம் அதாவது சென்னையிலலாம் இன்று இரவெல்லாம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இன்று மாலையிலிருந்து இன்று இரவு நல்ல மழை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். இன்னுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா மாலை இரவு மழை தான். மாலையிலையும் இரவுலையும் நல்ல மழை பார்த்திங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 தினங்களுக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் அவ்வப்போது விட்டு விட்டு இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் படிப்படியாக முற்றிலுமே பார்த்திங்கன்னா நமக்கு மழையானது குறைந்து விடும். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அதாவது எதற்காக இந்த மழையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் நம்மளுடைய மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தீவிர காற்று, அதில் வரக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் காரணமாக இன்று நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் தெளிவாக கேட்கணுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.